ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் பசங்களா, செகண்ட் மிட்டம் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள் மிஞ்சி போனால் என்ன, இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம ஸ்கூலில் எல்லாருக்குமே செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸில் நீங்கள் செகண்ட் மிட்டம் எக்ஸாமில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன, ஓகே, அந்த ப்ராப்ளம்ஸ்லேயே புக் பேக்கில் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும், எக்ஸாம்பிளில் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும், 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு கம்பல்சரி கொஸ்டின் எப்படி எதிர்பார்க்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரியா? இப்போது நம்மளுடைய தீ மின்னல் பேட்சில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும், ஏன் சார் தீ மின்னல் பேட்ச்னா, நம்ம யூடியூப் குழந்தைங்க உங்களையும் சேர்த்தாண்டா சொல்கிறேன். சரியா? நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூல் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்ச நாளாக அது விட்டு போச்சு. என்ன அப்படின்னா, தீ அப்படின்றது எப்பயுமே பாய்ஸ், ஓகே, அதே மாதிரி மின்னல் அப்படின்றது வந்து கேர்ள்ஸ். ஸோ தீ மின்னல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேட்சில் ஒரு ஈக்குவல் பார்ட்டில் எல்லாருமே இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் எல்லாருமே ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை கேட்டேன், ஆனால் தீ அண்டு மின்னல் எமோஜிஸ் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இன்னொரு விஷயம், இப்போ நான் கொடுக்க போகிற எல்லா கொஸ்டின்ஸையும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை எனக்கு பண்ணி கொடுங்க. நான் கொடுக்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக படித்தாலே உங்களால் சூப்பராக வந்து மார்க் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு போனஸ் இருக்குது உங்கள் வீடியோவில். இந்த வீடியோவில் என்ன தெரியுமா, 11th 12th ரெண்டு பேருக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எவ்ரி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் டவுன்லோட் இட். இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட். சரியா? 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இந்த எக்ஸாமுக்கு இருக்க போகுது, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதுக்கப்புறம் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி. ஒரு சில பேருக்கு 6th சாப்டர் கிராவிடேஷன் இருக்கலாம். உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கிராவிடேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ 2 மார்க்ஸ் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் புக் பேக்கில், ஓகே, உங்களுக்கு நான் கொஸ்டின் நம்பரோட கொடுத்துட்டேன். ஸோ தட் இது வந்து தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய தமிழ் மீடியம் பசங்க வந்து என்கிட்ட கேட்டு இருந்தீங்க, ஏன் சார் புக் பேக் கொஸ்டினாகவும் சொல்லுங்கள், ஸோ தட் நாங்கள் மார்க் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த வாட்டி நான் நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2, 1, 2, 3, 5, 7, 9, 10, 13, 15, 16, 18, 20, 22, 24, 25, 26, 28. என்ன தலைவர் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னா இல்லை, நீயே எண்ணி பாரு, கரெக்டான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சாப்டரில் கிட்டத்தட்ட 17 5 மார்க் இருக்குது. நான் அழகாக எண்ணி செலக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 7, 8, 10, 12. அதுலேயும் இந்த 12 விட்டுறாத. 12 வந்து என்னது, பெர்னாலி, புரியுதா? அந்த பெர்னாலி கொஸ்டினை தயவு செஞ்சு விட்டுறாத, நல்லா படிச்சுட்டு போ, கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் ப்ராப்ளம்க்கு வரும். நியூமரிக்கல் ப்ராப்ளம்க்கு 2, 4, 5 எல்லாம் பார்த்துட்டு போங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.1, 7.2, 7.3, 7.4, 7.5, 6, 9, 10, 11, 14, ஓகேவா? ப்ராப்பராக செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் அதே மாதிரி நான் இங்கே காமிக்கிறேன். ஒவ்வொன்றும் படிச்சு காட்டினா லேட் ஆகுது, அதனால் டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க. நான் அழகாக இங்கே விலகி நின்றுக்கிறேன், நீ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க. 2 and 3 மார்க் என்னெல்லாம் படிக்கணும், 5 மார்க் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு. அகைன் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் என்னெல்லாம் பார்க்கணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்னெல்லாம் பார்க்கணும், அழகாக அதையுமே கொடுத்தாச்சு. ஸோ மேக் அ ப்ராப்பர் ஸ்க்ரீன்ஷாட். இப்போ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்க்கு வந்தால் அதில் 2 and 3 மார்க்ஸில் என்னென்ன கொஸ்டின், 5 மார்க்ஸில் என்னென்ன கொஸ்டின், அழகாக நான் கொஸ்டின் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ராப்ளம்ஸுக்கும் உங்களுக்கு புக் பேக் ப்ராப்ளம் என்ன, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன, இந்த 3 சாப்டர் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே மார்க்ஸ் காமிச்சிடலாம். மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது 12th பசங்களுக்கு வரும். 12th பசங்க உங்களுக்கான வெயிட்டேஜ் நான் இங்கே கொடுத்துட்றேன். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் என்னென்ன இருக்க போகுது, சாப்டர் 7 வேவ் ஆப்டிக்ஸு, சாப்டர் 8 டுவெல் நேச்சர், சாப்டர் 9 அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ் எதுல இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, டுவெல் நேச்சர், அப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ். வேவ் ஆப்டிக்ஸில் இருந்து வெறும் 21 மார்க் தான் வரும். ஆனால் இதில் 23, 24 மார்க் வரும். சார் சிரிப்பு காட்டாதீங்க, மொத்த எக்ஸாமே 35 மார்க்குக்கு தான் வைப்பாங்க, மொத்த எக்ஸாமே 50 மார்க்குக்கு தான் வைப்பாங்க. நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் கூட்டினா எக்ஸ்ட்ரா எங்கேயோ போதே, டே ஆப்ஷனையும் சேர்த்து கொடுத்துருக்கேன்டா. ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, நான் ஒரு சில கொஸ்டின் வேண்டான்னு விட்டுலாம்ல, அதெல்லாம் சேர்த்து டோட்டலாக நான் கொடுத்துருக்கேன். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாமில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக தரவாக படித்தாலே போதும். ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக தரவாக படித்தாலே பாதிக்கு பாதி மார்க் அதிலே எடுத்துகிட்டு போயிடலாம்.
எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பெறுது. இப்போ இதில் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறேன். வேவ் ஆப்டிக்ஸ் சாப்டர் 7 அகைன் 2 and 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கு. அழகாக ப்ராப்பராக என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் என்ன, இதுவும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து சால்வ்டு வீடியோ நான் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து சால்வ்டு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் அதை பார்த்துக்க. சரியா? இப்போ டுவெல் நேச்சர் செம ஈஸியான சாப்டர், நம்ம அழகாக இதை 1 ஷாட்டும் பண்ணிட்டோம். 2 and 3 மார்க்ஸ்லாம் மேரத்தான் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் 2 and 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நான் உங்களுக்கு நடத்திருக்கேன். இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே டீச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்க. 5 மார்க்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது, அகைன் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. சரியா? இப்போ புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் என்ன பார்க்கணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அதே பேஜ் திரும்ப வருதா, இல்லை இது அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், சாரி. இப்போ அதில் 2 and 3 மார்க் என்ன, 5 மார்க் என்னன்றதும் இருக்குது. அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. அண்ட் இதில் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் அழகாக உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே டீச்சும் பண்ணிட்டேன். டீச் பண்ண வீடியோஸ்க்கு அப்படியே கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன், அதோட பிடிஎஃப் மறக்காமல் அத்தனை பேரும் டவுன்லோட் பண்ணிக்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், என்ன அப்படின்னா நம்மளோட எம்வி சாட் எக்ஸாம் இருக்கு பாரு, வேதாந்தோடைய எம்வி சாட் எக்ஸாம், அது இது வரைக்கும் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? நான் உங்களுக்கு அது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் எம்வி சாட் எக்ஸாமுக்கான லிங்க் இருக்கு. சரியா? இது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ஃப்ரீ, அதே மாதிரி காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். இதை எழுதி உனக்கு நல்ல மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னா நிறையா ப்ரைஸஸ் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டு ஜேஇக்கெலாம் ஃப்ரீயாக கோச்சிங் படிக்கலாம். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாத. சரியா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, மறக்காத. அப்புறம் என்ன, அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? நல்லபடி டெய்லி ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணு. ஓகே, பாய் பாய்.